திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் 1,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பஞ்சாமிர்த விற்பனை நிலையத்தை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்த நிலையில் சிறப்பு பூஜைகளுடன் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தமிழக அரசால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெருந்திட்டம் என்கின்ற பெயரில் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பக்தர்கள் தங்கும் விடுதிகள் மற்றும் பஞ்சாமிர்த விற்பனை நிலையங்கள் மற்றும் மின் இழுவை ரயில் மற்றும் ரோப்கார் பக்தர்கள் காத்திருப்பு அறை உள்ளிட்டவை பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் முதல் கட்ட பணியாக மின் இழுவை ரயில் எதிரே உள்ள 1,22,00,000 மதிப்பில் பஞ்சாமிர்தம் விற்பனை கூடத்தை முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனையடுத்து பழனி கோவில் இணை ஆணையர் தலைமையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் பஞ்சாமிர்தம் விற்பனையை துவங்கி வைத்தார். இதனை அடுத்து பக்தர்கள் 20 ரூபாய், 40 ரூபாய், 45 ரூபாய் பஞ்சாமிர்த டப்பாக்களை வாங்கி சென்றனர். அதே போல சித்தா மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கான கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வந்தது. இந்த நிலையில் அந்த இடத்தில் 2,40,00,000 மதிப்பில் சுற்றுச்சுவர்கள் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, உதவி ஆணையர் லட்சுமி, இணை உதவி ஆணையர் வெங்கடேஷ், அறங்காவலர் உறுப்பினர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.